விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நீங்க மிகப்பெரிய அளவுல ஒரு படி மேலே ஏற போறீங்க. அதாவது இது நாள் வரைக்கும் நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் ஏதோ ஒரு தடை வாழ்க்கையில நமக்கே தெரியாம ஒரு கருப்பு புள்ளி திருஷ்டி மாதிரி உங்க கூடவே இருந்து தடுத்துக்கிட்டு இருந்த அந்த நிழல் உங்களை விட்டு விலக போகுது. அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருவின் பரிபூரணமான அனுகிரகங்களை விருச்சிகம் பெற ஆரம்பிக்க போகுது. மிகப்பெரிய அளவுல தடையாய் இருந்த அத்தனை தடைகளும் உங்க பாதையில இருந்து விலக போகுது. விருச்சிகம் ஃப்ரீயா நடக்க போகுது. நினைச்சதெல்லாம் ரொம்ப சுலபமா செய்ய போகுது. நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த அடைய போறீங்க ஐயா. அதுலயும் விருச்சிகத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் என்னதான் முயற்சி செஞ்சாலும் நம்ம முயற்சிக்கு ஏத்த பலன் இந்த உலகம் நமக்கு தர மாட்டேங்குதே அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலோடையே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த மன உளைச்சல் உங்களை விட்டு விலக போகுது. உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு திறமைகள் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரப்போகுது. நீங்க கஷ்டப்பட்ட காலங்கள் முடிந்தது. விருச்சிகத்துக்கு மிகப்பெரிய வேலை கிடைக்க போகுது. அதாவது புதிய ஃபீல்டு. இது நாள் வரைக்கும் நீங்க எந்த ஃபீல்டுல, எந்த இடத்துல, எந்த துறையில இருந்தீங்களோ அதை விட்டுட்டு வேற ஒரு துறைக்கு விருச்சிகம் காலை வைக்க போகுது. வேற ஒரு தொழிலை கையில எடுக்க போகுது. மிகப்பெரிய அளவுல லாபத்தை நோக்கி நகர போகுது. இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சிலர், அதாவது நமக்கு என்ன நடக்குமோ அப்படின்றத ராசி பலன் கேட்டு கேட்டு அலுத்து போச்சு, வாழ்க்கையே சலிச்சு போச்சு அப்படின்னு ஒரு மனநிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும். காரணம் என்னன்னா, குரு அந்த அளவிற்கு உங்களின் மேல் பார்வைகளை செலுத்த போகிறார். அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், குரு பார்த்தால் கோடி நன்மை. அந்த குரு கடந்த காலத்துல உங்களுக்கு சாதகமாக இல்ல, அஷ்டமத்துல இருந்ததுனால கஷ்டங்கள் கொஞ்சம் வந்திருக்கும். மிகப்பெரிய அளவுல அவரின் லாபமான பார்வை, அவரின் சுபமான பார்வை உங்க மேல விழுது. அப்ப என்ன நடக்கும்னா, முதல் தடை, வேலை தடை விலகும். நீங்க எந்த வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த வேலையை நோக்கி உங்களின் கால்கள் நடக்க ஆரம்பிக்கும். உயிர் எப்ப போகும் அப்படின்னு நான் தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சில பேர் இருக்கிறீங்க இல்லையா? மிகப்பெரிய அளவுல உங்களுடைய கஷ்டங்கள் தீரப்போகுது. நீங்க இனி சந்தோஷமாக வாழ போறீங்க. வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல மற்றவர்களை போலவே உங்களுக்கும் அமைய போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலையே என்னன்னா, நான் அவங்கள விட ரொம்ப நல்லவனாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், எந்த விதமான தீங்கும் செய்யறதே இல்லை, ஆனா அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குதேன்னு நீங்க நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய அளவுல நீங்க யார மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அவர்களை விட, அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னா, ஒரு படி மேல ஏற போகுது விருச்சிகம். அவர்களை விட ஒரு படி மேல உயர போகுது. அந்தஸ்திலும் சரி, கௌரவத்திலும் சரி, செல்வாக்கிலும் சரி, மிகப்பெரிய அளவுல விருச்சிகம் ஒரு படி மேல ஏறக்கூடிய காலம் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சுன்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது 4ல ராகு இருக்கிறதால நீங்க ஸ்டார்ட் அப் பிசினஸ், புதியதாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சீங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு நிச்சயமாக லாபத்தை மட்டும்தான் தரும். இனியும் நீங்க இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாம பூஜை அறைக்கு போய் உங்களுடைய வேதனைகளை நினைத்து அழ தேவையில்லை. உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் இனி இந்த மண்ணில் விழவே விழாது. சூப்பரா இருக்க போகுது. நீங்க கால் வைக்கிற இடமெல்லாம் மிகப்பெரிய அளவுல லாபங்களாக மாறப்போகுது. அதாவது தங்கத்தின் விலை அதிகமாக ஏறக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த ஜெகம் இருக்குது. தயவு செய்து விருச்சிகத்துக்கு மனசுல நிறைய ஆசை, நிறைய தங்கங்களை வாங்கி இப்பயே சேர்த்து வச்சுக்கணும். உங்களுக்காக இல்ல, உங்களுடைய வாரிசுக்காக நீங்க தங்கத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை சுமந்துகிட்டு இருக்கிறீங்க. விலை எப்ப குறையுதோ அப்ப கடனை வாங்கியாவது தங்கத்தை வாங்கி வச்சுக்கோங்க. விட்டுட்டீங்கன்னா கடனே வாங்கினாலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தங்கத்தை வாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை விருச்சிகத்துக்கு இருக்கு. அதனால
நினைக்கும் பொழுது தங்கத்தை வாங்கிடுங்க. தேவையில்லாத செலவுகளை குறைத்து தங்கத்துல பணத்தை போடுங்க. அது எந்த ஒரு தருணத்திலையுமே உங்களை பின்னுக்கு தள்ளாது, உங்களை நஷ்டத்தில் தள்ளியே விடாது. நம்பிக்கையோட இருங்க. மிகப்பெரிய அளவுல தொழில் சாதகமா இருக்குது. அதாவது ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பே தொழில் தான். அந்த தொழிலே விருச்சிகத்துக்கு சாதகமாய் மாறி இருக்குது அந்த முருகனின் அருளால். அதாவது நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுடைய ஆலயத்துக்கு போகலனாலும் பரவாயில்ல, அந்த அறுவடை முருகனை மனசில் நினையுங்க. உங்களுடைய மனசுக்குள்ள வச்சு அந்த அறுவடை முருகனுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்க. அதுவே போதும். 9 குரு. வாழ்க்கை மிக பெரிய அளவுல மாறப்போகுது, இல்ல மலரப்போகுதுன்னே சொல்லலாம். ராசிநாதன் செவ்வாயும் உங்களுக்கு பலமாய் இருக்குது. அதாவது கடந்த ஆண்டுல விருச்சிகம் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுச்சோ அத்தனை கஷ்டங்களும் மிகப்பெரிய அளவுல இன்பமாக உங்களுக்கு சந்தோஷங்களாக மாறப்போகுது. மிகப்பெரிய அளவுல நிம்மதியா இருக்க போகுது. அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, விருச்சிகத்துல இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி, நீங்க வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட மாட்டீங்க. இனிமே உங்களுக்கு எதிர்காலத்தை நினைத்து எந்த ஒரு கவலையுமே இருக்காது. அதற்கான பாதைகள் உங்க கண்ணு முன்னாடியே வந்துருச்சு. நீங்க அதுல நடந்து போனா வெற்றி அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அதுல நடந்து போக போறீங்க, வெற்றியை அடைய போறீங்க. எந்த ஒரு முயற்சியுமே இனி விருச்சிகத்துக்கு வீண் போகாது. மிகப்பெரிய அளவுல உங்களின் முயற்சிகள் திருவினையாக போகுது. அதாவது குரு என்ன செய்ய போகுதுன்னா, ஜூன் மாசம் 2026க்கு மேல உங்களுக்கு இப்பதான் மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையே ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கைய குரு தந்தே தீரும். இனிதான் நம்ம வாழ்க்கையில போராட போறோம், மிகப்பெரிய அளவுல பல சாதனைகளை படைக்க போறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களின் மனதிற்குள் பிறக்கும். அதாவது இந்த அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய விருச்சிகம் 2-3 வேலைகளை செய்ய போறீங்க. நீங்க நினைச்சா அந்த 3 வேலைக்கும் ஒரே ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாம போராட முடியும். மிகப்பெரிய அளவுல பணத்தை சம்பாதிக்க முடியும். அதாவது விருச்சிகம் நினைச்சா மாசம் 2 லட்சமும் சம்பாதிக்க முடியும். அதே விருச்சிகத்துக்கு மனசுல ஏதாவது ஒரு வலி வந்துடுச்சுன்னா, யாராவது துரோகம் செய்யறாங்கன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா, அந்த வேலைக்கு இடைவெளி விட்டுட்டு நான் நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, என்ன இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்களேன்னு நினைத்து நீங்க உங்களையே பள்ளத்தில் தள்ளி கொள்வீர்கள். உங்க மேல நீங்களே பலவிதமான பாரங்களை ஏத்தி வச்சுப்பீங்க. தயவு செய்து ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த விருச்சிகத்துல இருக்கக்கூடிய அனுஷம் கேட்டை ஐயா, நீங்க வளர வளர இந்த உலகம் உங்களை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், தட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் தட்டி விட்டுட்டு நீங்க வளரணும், மற்றவர்கள் முன்னாடி வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை சுமந்தால் மட்டுமே தான் விருச்சிகம் வாழ்க்கையில நிலைத்து இருக்க முடியும். என்னதான் குரு சாதகமாவே இருந்தாலும் நீங்க உங்களுடைய எதிரிகளையும் உங்களுடைய துரோகிகளையும் பற்றி மனசுல நினைக்காம இருக்கணும். நீங்க நினைக்காம இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியும். ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் நிக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு அவங்க செஞ்ச பழைய விஷயங்கள் மனசுல வந்துடும். அப்படி வந்துடுச்சுன்னா நீங்க செய்யக்கூடிய உங்களுக்கு பணம் தரக்கூடிய வேலைய நீங்களே நிறுத்திடுறீங்க. இதனால யார் நஷ்டம் அடைய போகிறது? இறுதியில் விருச்சிகம் மட்டும்தான் நஷ்டத்தை அனுபவிக்கும். அதனால பழைய விஷயங்களை இனியும் மனசுல சுமந்துக்கிட்டு நீங்க புதிய வாழ்க்கைக்குள்ள நகராமல் இருக்கணும். மிகப்பெரிய அளவுல விருச்சிகம், அதாவது நினைச்சதெல்லாம் நடந்துட்டா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அந்த பழமொழி விருச்சிகத்துக்கு நடக்க போகுது. நினைத்ததெல்லாம் நடக்க போகுது. மிகப்பெரிய அளவுல நீங்க எண்ணியதெல்லாம் நிறைவேற போகுது. அந்த அறுவடை முருகனுடைய அருளால் விருச்சிகம் செழித்து வாழப் போகுது. அதாவது கஷ்ட காலத்திலும் நீங்க யார்கிட்டயுமே கையேந்தாத ஒரு ஆளு, ஆனா கடந்த 2-3 மாதங்களாக நாம கடன் வாங்கிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பணம் உங்களுடைய கழுத்தை நெரித்து கொண்டிருக்கின்றது. அந்த மிகப்பெரிய இடுக்கு பிடியிலிருந்து
விருச்சிகம் வெளியே வரப்போகுது. மறுபடியும் நீங்க எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போக போறீங்க. உங்களை யாரெல்லாம் ஏளனமாகவும் கீழ்த்தனமாகவும் பேசினாங்களோ அவங்க முன்னாடி விருச்சிகம் மிகப்பெரிய விருட்சமாய் மாறி வளர்ந்து நிற்க போகுது. அதாவது கால் நிலம் கூட இல்லையே அப்படின்னு உங்களை ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் மிகப்பெரிய நிலத்திற்கு நீங்க சொந்தக்காரராக ஆக முடியும். மண் யோகம் அமோகமாக இருக்குது. அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். குரு பார்த்தால் கோடி நன்மைகள், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல. நீங்க எதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு நடந்தா நான் நல்லா இருப்பனே அப்படின்னு நினைத்தீங்களோ அத்தனை காரியங்களும் நடக்க போகுது. மிகப்பெரிய அளவுல நீங்க சந்தோஷமாக வாழ போறீங்க. நீங்க மனதில் ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு முறை அந்த அறுபடை முருகனை நினைத்து உங்க மனசுக்குள்ளேயே அந்த முருகனுக்கு பூஜை பண்ணுங்க. உங்களால ஆலயத்துக்கு செல்ல முடியலையா, பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு கூட என்னால போய் நின்று அந்த தெய்வத்தை கும்பிட முடியல, எனக்கு அவ்வளோ வேலை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, பரவாயில்ல, மனசுக்குள்ள அந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணுங்க. மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும். விருச்சிகம் மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு நகரப்போகுது. நீங்க என்னதான் மற்றவர்களுக்கு நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைத்தாலும் மற்றவர்கள் உங்களை அந்த விஷத்தை போலதான் பார்ப்பாங்க. அவர்கிட்ட எல்லாம் பேச முடியாது, அவர் தேளு மாதிரி கொட்டுவாரு, கொட்டதாங்க ஐயா செய்யும் விருச்சிகம். ஏன்னா விருச்சிகத்துக்கு பொய்யே பிடிக்காது, துரோகங்கள் அப்படின்னா என்னன்னே தெரியாது, அடுத்தவரை ஏமாற்றி அவர்கள் மீது குதிரை சவாரி செய்ய தெரியாது. இதையெல்லாம் செய்யக்கூடிய ஆட்களை பார்த்தால் தேளு மாதிரி கொட்டதான் செய்வோம். மிகப்பெரிய அளவுல அந்த தேளின் உண்மையான குணத்தை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். அதற்கான காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. வாழ்க்கையில நீங்க யாருக்கும் நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சு தயவு செய்து வாழ்க்கைய வாழாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகுது அப்படின்னு அனுக்ஷணமும் அந்த முருகன் மேல நம்பிக்கையோட உங்களுடைய வாழ்க்கைய வாழுங்க. நல்லதே நடக்கும். விருச்சிகம் வாழ்க்கையில் வளர்ந்தே தீரும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். விருச்சிக ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க நினைக்கின்றவரின் குலத்தை முதலற்களையும் எனக்கோர் துணையாகும். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றிகள்.